போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்று நம் தாய் திரு அவையானது பொதுக்காலத்தின் 30ஆம் ஞாயிறை கொண்டாடி மகிழ அழைப்பு விடுக்கின்றது. மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். கடவுளுக்கும் மனிதருக்குமான ஒரே உறவு பாலம் இறைவேண்டல். இறைவன் முன்னிலையில் எப்படி நம் ஜபங்களை அவருக்கு ஏற்புடையதாக அமைப்பது என்ற சிந்தனையை இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்து கூறுகிறது. தன்னையே உயர்த்தி தம்பட்டம் அடித்து பெருமையுடன் செபிப்பதைக் காட்டிலும் தாழ்ச்சியுடன் தன்னை பாவி என்று தாழ்த்தி ஜெபித்த ஜெபமே இறைவனுக்கு ஏற்புடையது. நாம் ஒவ்வொருவரும் நம்மை குறித்தே கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற இறைவார்த்தைக்கேற்ப நாம் நம் செயல்களை, தவறுகளை, பாவங்களை மட்டுமே உள்ளத்தில் ஆய்ந்தறிய வேண்டுமே ஒழிய பிறரை தவறாக தீர்ப்பிடுதலாகாது. மனிதன் பாதி மிருகம் பாதியாக வாழும் நாம் நம் தவற்றை களைந்தெறியாமல் அடுத்தவர்களை தீர்ப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நாம் நமக்கே தண்டனை தீர்ப்பளிக்கிறோம் என்பதை உள்ளத்தில் உள்வாங்கியவர்களாக நம் வாழ்வை சீர்தூக்கி பார்த்து நம்மை சரி செய்து கொள்ள அருள் கேட்போம். நாமும் நம்மை குறித்து உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல், பெருமை பாராட்டாமல், நமக்கு நாமே நற்சான்று கொடுக்காமல் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வாழ அருள் வேண்டி இணைவோம் இந்த அன்பின் பலியில். பாடும் குயிலுக்கு பாட சொல்லி தந்தவர் யார்? ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவர் யார்? பாடும் குயிலுக்கு பாட சொல்லி தந்தவர் யார்? ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவர் யார்? அவரே என் இறைவன், அவர்தால் நான் கனிவே, அவர்தால் நான் கனிந்தார், அதுவே மகிழ்ந்திருப்பேன். இறைவனை தேடும் இதயங்களே, வாருங்கள், என் இறைவன் யார் என்று சொல்வேன் கேளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 30வது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இறைவனுக்கு ஏற்புடையவராக வாழ இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பை கொடுக்கிறது. பல வேளைகளிலே ஆண்டவருடைய அழைப்பை உணராமல், அவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழாமல் இருந்த தருணங்களுக்காக இறைவனிடத்திலே மனவருந்தி மன்னிப்பை கேட்போம். இத்திருப்பலியை கொண்டாட நம்முடைய உள்ளங்களை நாம் தயார் செய்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைவுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனந்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன வளரச் செய்தருளும். இதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35. இறை வார்த்தைகள் 12 முதல் 14 மற்றும் 16 முதல் 18 முடிய. ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார். அவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார். தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார். கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார். தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார். ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவிச் செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை. அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார். தம் தீர்ப்பை செயல்படுத்துகின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்று போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அணைத்து இடுக்க நின்றும் விடுவிக்கின்றார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும்
தண்டனை அடையார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 6 முதல் 8 மற்றும் 16 முதல் 18 முடிய. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 9 முதல் 14 முடிய. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளை, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகி என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பரிசெயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 30வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக, இத்திருப்பலி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே இன்றைய திருப்பலி முன்னுரையில் கூறப்பட்டது போல, கடவுளுக்கு ஏற்புடையவராக மாறுவது எப்படி என்பது இன்றைய வழிபாட்டின் மையச் செய்தியாக இருக்கிறது. ஒரு இளைஞன் ஒரு முனிவரை சந்திக்க வந்தான். முனிவரே, நான் எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறேன், என்னை உம்முடைய சீடனாக ஏற்றுக்கொள்ளும் என்று தேடி வந்தான். முனிவருக்கு சற்று சங்கடமாக இருந்தது. இவன் எல்லாம் எனக்கு தெரியும் என்று நம்மை தேடி வந்திருக்கிறானே, இவனுக்கு நான் எப்படி புதியவற்றை கற்றுக் கொடுக்க முடியும் என்ற தயக்கம் அவருக்கு ஏற்பட்டது. எனவே அந்த இளைஞனை, நீ தேநீர் அருந்துகிறாயா என்று கூப்பிட்டு கொண்டு அங்கே வந்த பிறகு அந்த தேநீர் கோப்பையை தலைகீழாக கவிழ்த்து வைத்துவிட்டு அவர் அந்த தேநீரை ஊற்றிக்கொண்டே இருந்தார். தேநீர் பாத்திரத்தை விட்டு வெளியே வழிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த இளைஞன் கேட்டான், ஐயா, இந்த கோப்பையை தலைகீழாக கவிழ்த்து வைத்துக் கொண்டு நீங்கள் இந்த தேநீரை ஊற்றுகிறீர்களே, எப்படி அந்த பாத்திரத்தில் அது தங்கும் என்று கேட்டான். அப்பொழுது முனிவர் அவனிடம் சொன்னார், தம்பி, நீ சொல்வதும் அப்படித்தான் இருக்கிறது. கடவுளை அறிய வேண்டுமென்றால் உன்னையே நீ வெறுமையாக்க வேண்டும். அந்த வெறுமையிலேதான் கடவுள் உனக்கு கற்றுத்தருவார் அல்லவா என்று அந்த முனிவர் அந்த இளைஞனுக்கு சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, மெய்யான திருச்சிலுவை கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நாட்களிலே பேரரசர் கான்ஸ்டன்டைன் அந்த மெய்யான திருச்சிலுவையை எருசலேம் தேவாலயத்தில் வழிபாட்டுக்காக வைத்திருந்தார். அந்த மெய்யான திருச்சிலுவை களவாடப்பட்டு விட்டது. மீண்டும் 614ஆம் ஆண்டு ஹெராக்குலியஸ் என்ற அரசன் அந்த மெய்யான திருச்சிலுவையை பெற்றுக்கொண்டு எருசலேமை நோக்கி அந்த ஆலயத்திலே அந்த சிலுவையை மீண்டும் நிறுவ வேண்டும் என்று வருகிறான். அப்பொழுது அவன் மிகப்பெரிய மகுடம் தரித்திருக்கிறான். ஆடம்பரமான அரசனுக்குரிய உடைகளை அணிந்திருக்கிறான். வரலாறு சொல்லுகிறது, இந்த ஆடம்பர உணர்வுகளோடு அவனால் அந்த மெய்யான திருச்சிலுவையை எருசலேம் கோவிலுக்குள் கொண்டு வர முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே அங்கே இருப்பவர்கள் சொன்னார்கள், அரசரே, உங்கள் மகுடத்தை அகற்றிவிடுங்கள், உங்கள் ஆடம்பர உடைகளை அகற்றிவிடுங்கள், உங்கள் காலணிகளை கழற்றிவிடுங்கள், எளிமையான ஒரு மனிதராக இந்த திருச்சிலுவையை ஆலயத்துக்குள்ளே எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்ன பிறகுதான் அந்த மெய்யான திருச்சிலுவையை எருசலேம் ஆலயத்துக்கு கொண்டு வர முடிந்தது என்பதை வரலாற்றிலிருந்து பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பொதுவாக நம்முடைய மனிதர்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்ற மனநிலையோடு வாழ்கிறோம். எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் என்று சிலரை சொல்வார்கள். மனிதனுக்கு எல்லாம் தெரியுமா என்று நீங்கள் கேள்வியை கேட்டால் நம்முடைய தமிழ் முன்னோர்கள் சொல்லி தந்தார்கள், கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்று சொன்னார்கள். உளவியலும் அதை உண்மை என்றே சொல்கிறது. சிக்மண்ட் ஃப்ராய்டு என்று சொல்லப்படக்கூடிய உளவியல் அறிஞர் சொல்கிறார், நம்முடைய பல்வேறு முடிவுகள் நாம் அறிவார்ந்த முறையில் எடுக்கின்ற முடிவுகள் அல்ல, மாறாக நம்முடைய ஆழ்மன கட்டுக்களிலிருந்து நாம் எடுக்கின்ற முடிவுகள். நாம் முழு சுதந்திரமாக செயல்படுவதில்லை என்பதை அவர் குறிப்பிடுகிறார். வாட்சன் என்கிற உளவியல் அறிஞர் சொல்லுகிறார், நம்முடைய பல்வேறு முடிவுகள் என்பது நாம் சிறு வயதிலிருந்து தவறாக கற்றுக்கொண்ட பல்வேறு காரியங்களிலிருந்து வருவது. நம்முடைய தவறான கற்றுக்கொள்ளுதல் என்பது நம்முடைய தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கிறது என்பதை அந்த உளவியல் அறிஞர் குறிப்பிடுகிறார். ஆப்ரஹாம் மாஸ்லோ என்று சொல்லப்படக்கூடிய உளவியல் அறிஞர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் நிறைவை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் ஒவ்வொரு குறைகளாக கடந்துதான் அவன் நிறைவை நோக்கி பயணிக்க முடியும் என்பதை குறிப்பிடுகிறார். இந்திய தத்துவத்தை நாம் எடுத்துக்கொண்டால் கூட பஞ்ச கோஷங்கள் என்று அது குறிப்பிடுகிறது. மனிதன் தன்னுடைய முடிவுகளை எடுக்கின்ற பொழுது தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்க கூடாது. 5 விதமான மாயைகள் அவனை கட்டுப்படுத்துகிறது. இவற்றையெல்லாம் கடந்து செல்கின்ற பொழுதுதான் ஒரு மனிதன் சுதந்திர பறவையாக மாறுகிறான் என்று குறிப்பிடுகிறது. அப்படியானால் மனிதன் என்பவன் முழுமையாக கற்றுக்கொண்டவன் அல்ல,
மாறாக எப்பொழுதும் நிறைவை நோக்கி பயணிப்பவன் என்கிற முதல் செய்தியை இன்றைய வாசகங்கள் நமக்கு குறிப்பிடுகின்றன. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது 2 வகையான மாறுபட்ட மனிதர்களை இயேசு நமக்கு அடையாளமாக தருகிறார். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். 2 பேருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு நினைச்சீங்கன்னா எதுவுமே தொடர்பு கிடையாது. 2 பேருமே 2 முரண்பட்ட துருவங்கள் என்றே சொல்லலாம். பரிசேயர்களை எடுத்துக்கொண்டால் இஸ்ராயல் மக்களை பொறுத்தளவில் அவர் வேதம் கற்றவர், விவிலியத்தை ஆழ்ந்து கற்றவர், மக்களுக்கு தலைவராக விளங்கியவர். இப்படிப்பட்ட ஒரு பரிசேயர் கோவிலுக்கு வருகிறார். வரி தண்டுபவர் என்றால் எப்படி இருப்பார்? அவர் பணத்திற்காக எதையும் செய்யக்கூடியவர், எந்த கல்வி அறிவும் அற்றவர், வேத அறிவும் அற்றவர், அது மட்டுமல்ல மக்களால் வெறுக்கப்பட்டவர். இந்த 2 பேரையும் ஆண்டவர் இயேசு ஒப்பிடுகிறார். விவிலியத்தில் இப்படிப்பட்ட ஒப்பீடுகள் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது கூட காயினும் ஆபேலும் காணிக்கை செலுத்த வருகிறார்கள் ஆண்டவர் பீடத்தருகே. கடவுள் ஆபேல் காணிக்கை ஏற்றுக்கொண்டாரே ஒழிய காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை பழைய ஏற்பாடு குறிப்பிடுகிறது. ஏசா, யாக்கோப் என்று இரண்டு பிள்ளைகள் இருக்கிற காலத்திலே கடவுள் யாக்கோபை தான் தன்னுடைய பணிக்காக தேர்ந்தெடுத்தார் என்பதை பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். ஈசாயினுடைய புதல்வர்கள் 7 பேர். சாமுவேல் இறைவாக்கினர் அவர்களில் ஒருவரை அரசராக திருப்பொழிவு செய்ய வருகின்ற பொழுது அந்த சாமுவேல் கேட்பார், உமக்கு இத்தனை பிள்ளைகள் தானா, 6 பிள்ளைகள் தானா என்று கேட்பதற்கு ஈசாய் சொல்லுவார், எனக்கு 7வது ஒரு பையன் இருக்கிறான், அவன் தாவீது என்று சொல்லி கடவுள் யார் புறக்கணிக்கப்பட்டாரோ அவரை தலைவனாக அரசனாக ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். விவிலியத்திற்கு வருகின்ற பொழுது புதிய ஏற்பாட்டிலே இயேசு காட்டுகிற முரண்பாடுகளும் அப்படித்தான் இருக்கிறது. ஊதாரி மகன் ஓமையிலே இளைய மகன்தான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக மாறுகிறான். அவன்தான் சொத்தையெல்லாம் விற்று செலவழித்தவன். ஆனால் அவன் கடவுளிடம் வருகின்ற பொழுது கடவுள் அவரை ஏற்றுக்கொள்வதாக பார்க்கிறோம். நல்ல சமாரியன் ஓமையில் கூட குருவானவர் அவனுக்கு அடிப்பட்டவனுக்கு உதவி செய்யவில்லை, மாறாக யூதர்களால் வெறுக்கப்பட்ட சமாரியன் தான் உதவி செய்தான் என்பதை இயேசு நமக்கு சுட்டி காட்டுகிறார். காணிக்கை செலுத்துகின்ற இடத்திலும் பணக்காரர்கள் நிறைய காணிக்கை போடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ அந்த ஏழை கைம்பெண் தான் சிறந்த காணிக்கை கடவுளுக்கு கொடுத்தாள் என்பதை நியாயமாக சொல்லுகிறார். அப்படியானால் இந்த 2 பேரை ஒப்பீடு செய்கின்ற பொழுது நாம் என்ன பார்க்கிறோம்? பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராக மாறினார் என்பதை பார்க்கிறோம். அப்படியானால் நல்லவனாக வாழ்வது, கடவுளுக்கு ஏற்புடையவனாக வாழ்வது, கடவுளுக்கு பயந்து வாழ்வது என்பது சரியில்லையா என்று கேட்டால் அப்படி அல்ல. கடவுளின் நீதி என்பது வேறு என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகர் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கடவுளின் நீதி என்பது சமத்துவ ஆன்மீகத்தை குறிக்கிறது. ஒரு வீட்டிலே 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அப்பா எப்பொழுதும் அந்த பிள்ளைகளை திட்டிக் கொண்டே இருப்பார். அப்போ ஒரு நாள் மூத்தவன் வந்தான், அப்பா, நான் கணக்கு பாடத்திலே 90 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறேன், ஆனால் தம்பி 85 மதிப்பெண்கள் தான் எடுத்திருக்கிறான் என்று சொன்னான். அப்பா சற்று யோசித்து விட்டு சொன்னா, நீ 200 மதிப்பெண்களுக்கு 90 மார்க் எடுத்திருக்கிறாய், தம்பி 100 மதிப்பெண்களுக்கு 85 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறான், எது உயர்வு என்று கேட்டாராம். நாம் செய்கிற பல்வேறு ஒப்பீடுகள் இப்படித்தான் இருக்கிறது. இங்கே நற்செய்தி வாசகத்திலே பரிசேயனுக்கும் அந்த வரி தண்டுபவருக்கும் இடையே இயேசு ஒப்பீடு செய்கிறார். இயேசு காட்டுகிற அந்த ஆன்மீகம் என்பது சமத்துவ ஆன்மீகம். இறைவனுக்கு முன்னால் அனைவரும் சமம். இங்கே யாரும் உயர்வு தாழ்வு கற்பிக்க கூடாது என்பதைத்தான் கிறிஸ்தவ ஆன்மீகத்தின் அடிப்படையாக இயேசு நமக்கு விளக்கி காட்டுகிறார். இறைவன் படைப்பு என்பது அனைவரும் சமமாக படைக்கப்பட்டிருக்கிறோம். லத்தீன் மொழியிலே இமாகோ தேயி என்று சொல்வார்கள். தொடக்க நூல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள் அனைவரும் சமம், இறை சாயலை தாங்கி இருக்கிறோம் என்பதை விவிலியம் பதிவு செய்கிறது. விடுதலை பயண புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், நான் உங்கள் தந்தை, நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்கின்ற பொழுது நமக்கு விண்ணக தந்தை ஒருவரே, நாமெல்லாம் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். எத்தனை மொழிகள் பேசினாலும், எத்தனை இனங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரே கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை அது தெளிவுபடுத்துகிறது. இன்றைய 1ஆம் வாசகத்திற்கு வருகின்ற பொழுது சீராக்கின் ஞான புத்தகம் 35ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம், கடவுள் நடுவராக இருக்கிறார், அவரிடம் ஒருதலை சார்பு என்பது கிடையாது என்பதை விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களை, ஒவ்வொரு நாளும் நற்கருணை எடுக்கின்றோமே, நற்கருணை என்பதும் ஒரு சமத்துவ உணவாக இருக்கிறது. நான் IAS படித்தவர், நான் IPS படித்தவன் என்பதற்காக அவருக்கு வேறு நற்கருணை வழங்கப்படுவதில்லை. எல்லோருமே ஒரே நற்கருணை விருந்தில் தான் பங்கெடுக்கிறோம்.
எனவே இந்த அடிப்படை சமத்துவத்தை இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் எது பாவம் என்று பார்க்கின்ற பொழுது பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது என்பது பாவம். பிறருக்கு உயர்வு தாழ்வு கற்பிப்பது என்பது பாவம். எங்களுக்கு தலித் திரையியல் சொல்லிக் கொடுக்கும் பொழுது இப்படி சொல்லுவார்கள், 3 வித அடிப்படைகள் இருக்கிறது. ஒதுங்கும், ஒதுக்கும், ஒடுக்கும் என்று சொல்வார்கள். நான் நல்லவன் என்று சிலர் ஒதுங்கிக் கொள்வார்கள், பிறரை கெட்டவர்கள் என்று ஒதுக்குவார்கள், அதற்கு பிறகு அவர்களை ஒடுக்குவார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு காட்டுகிற பாதை என்பது எல்லோரும் சமம், கடவுளுக்கு முன்னால் அனைவரும் சமம், யாரும் ஒப்பீடு செய்யக்கூடாது என்பதை ஆண்டவர் இயேசு இங்கு தெளிவுபடுத்துகிறார். அந்த பரிசேயர் என்ன ஜெபிக்கிறார்? நான் நேர்மையற்றவர் போலவோ விபச்சாரர் போலவோ வரி தண்டுபவர் போலவோ அல்ல, நான் வாரத்திற்கு 2 முறை நோன்பு இருக்கிறேன், தசம பாகம் 10ல் 1 பாகம் நான் கடவுளுக்கு கொடுக்கிறேன் என்று பரிசேயர் தம்மை குறித்து அந்த சாதனை பட்டியலை வாசிக்கிறார். ஆனால் வரி தண்டுபவரோ தொலைவில் நின்று கொண்டு மார்பிலே கைகளை வைத்துக் கொண்டு அந்த வானத்தை அண்ணாந்து பார்க்கவும் கூட முடியாமல் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு கடவுளை நோக்கி அவர் ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் அவருடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்றோம். அப்படியானால் இன்றைய வாசகங்கள் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, கடவுளுக்கு முன்னால் நாம் வருகின்ற பொழுது தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வர வேண்டும். சொல்லுவார்கள், நீ கிறுக்கியதெல்லாம் ஓவியம் என்றால் அதை குறுக்கே நின்று திருத்தியவர் இறைவன் என்று சொல்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் நன்றாக போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கடவுள் நமக்கு பின்னால் இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அது என்னால் முடிகின்ற ஆற்றல் அல்ல, மாறாக கடவுள் என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு தாழ்ச்சி நிறைந்த உள்ளம் நம்மிடம் இருக்க வேண்டும். இன்றைய 1ஆம் வாசகத்திலே பார்க்கின்றோம், சீராக்கின் ஞான புத்தகத்திலே தாழ்த்துவோருடைய ஜெபம் முகில்களை ஊடுருவி செல்லும் என்று குறிப்பிடுகிறது. இன்றைய திருப்பாடல் 34 இந்த ஏழை கூவியளைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நான் நானாக வந்திருக்கிறேன், இதுதான் கடவுளிடம் நாம் சொல்ல வேண்டிய பதில். கடவுளே, நான் என்ன படித்திருந்தாலும், எந்த குடும்பத்தை சார்ந்தவனாக இருந்தாலும், என்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஆசிகள் அந்தஸ்துகள் இருந்தாலும், இதோ நான் உம்முடைய படைப்பு பொருளாக வந்திருக்கிறேன், தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை இன்னும் வழிநடத்தும், நிறைவை நோக்கி வழிநடத்தும் என்று அர்ப்பணிப்பதற்காக இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பை கொடுக்கிறது. அந்த ஒரு அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக இன்னும் கடவுளுக்கு ஏற்புடைய மனிதர்களாக வாழ்வதற்கான அருளையும் ஆற்றலையும் இத்திருப்பலி வழியாக நாம் இறைஞ்சி மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்பு அடையவும்
உண்மையின் நிறை அறிவை பெறவும் விரும்புகின்றார். முழு மனதோடு அவரை நோக்கி மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லும் நல்லுள்ளம் படைத்தவர்களாக திகழவும், தங்களின் ஜெபத்தால் மற்றவர்களுக்கு வலுவூட்டி இறையாட்சி பணி இனிதே ஆற்றிடவும் அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களின் மீது தொண்டுள்ளம் கொண்டு தன்னலமின்றி பணியாற்றிடவும், உமது இரக்கத்தை நாளும் பொழிந்திடவும், தங்களிடம் உள்ள வேறுபாடுகளை களைந்து ஒரு மனதோடு வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் தேவனே இறைவா, எங்கள் அனைவரையும் உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நேர்மையாளரே என்பதை நாங்கள் செய்யும் நற்செயலில் அல்ல, மாறாக நாங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவரா என்பதில்தான் அடங்கியிருக்கிறது என்பதை நாங்கள் அனைவரும் உணர்ந்து அதன்படி எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவும், நேர்மையாளராக இருக்கவும் நல்மனதினை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் தெய்வமே இறைவா, அமைதி இழந்து தவித்து கொண்டிருக்கும் இந்த உலகத்திற்காக உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். உலகில் நிகழும் அனைத்து வன்முறைகளும், கலவரங்களும், சண்டைகளும் நீங்கி அமைதியின் பாதையில் மக்கள் பயணித்திடவும், அனைவரும் மன நிம்மதியுடன் வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றலும் வல்லமையுமான இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இறையாட்சி பணியில் ஈடுபட்டிருக்கும் ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர்கள், பணியாளர்கள், ஜப வீரர்கள், நன்கொடையாளர்கள் ஆகிய அனைவரும் உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். தாழ்ச்சியுள்ள இதயத்தோடு ஜெபிக்கும் இவர்கள் அனைவரின் ஜெபத்தை ஏற்று நலமும் வல்லமும் தந்திடவும், உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் அமைதியாக ஜெபிப்போம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெறச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். என்
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி ஏறள உம்மை தாழ்வணிந்து வேண்டுகிறோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு அழைத்து செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றே. மேலும் மனிதனின் சாகா தன்மையை பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றே. இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆகவே வான தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியர்களும் இம்மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழம்மானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாக அடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்பு நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சுதண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவன் தருகிற அன்பையும் அமைதியையும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்முடைய உள்ளத்தாலும் வாழ்வாலும் இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ வேண்டுமென்று அழைக்கின்ற தெய்வம் இவர். இந்த உணவின் வடிவிலே நம்மை சந்திக்க வருகிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே,
நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நன்றி உணர்வுடன் மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உமது அருளடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெறச் செய்தருள உம்மை தாழ்வணிந்து வேண்டுகிறோம். இதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்று மகிழச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே.
பாவத்தை வெல்வோம். அழகின் முழுமையே தாயே, அழகையின் தலை மீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமரனை எமக்களித்தாயே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.